கடந்த 3 நாட்களாக பேசுபொருளாக்கப்பட்டு வரும் மாணவர்களுடைய ஒழுக்காற்று நடவடிக்கை சார்ந்த விடயங்கள் தொடர்பானது ஒன்று. இரண்டாவது, நேற்றைய தினம் பிற்பகல் 7 மணியிலிருந்து இன்று வரை சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய பேசுபொருளாக கொள்ளப்படும் கலைப்பீடத்தினுடைய பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்களுடைய பதவி விலகல் தொடர்பான விடயம். மேற்படி 2 விடயங்களினையும் அடிப்படையாக கொண்டுதான் கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இன்றைய தினம் தங்களுடைய ஊடக சந்திப்பினை மேற்கொள்கின்றது. மாணவர் ஒழுக்காற்று நடவடிக்கை தொடர்பாக நேற்று வரை கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினால் எவ்விதமான கருத்துக்களும் எவ்விதமான பதில்களும் அளிக்கப்படவில்லை. இது தொடர்பான விளக்கத்தினை நாங்கள் கூற முன்படுகின்றோம். ஒழுக்காற்று நடவடிக்கை என்பது பேரவையினால் முடிவெடுக்கப்பட்டு உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே நேற்றைய தினம் 25/1/2024 அன்று பேரவை கூட்டம் என்று கூட்டப்பட்டு அந்த பேரவை கூட்டத்தின் முடிவில் ஏற்பட்ட சில நிகழ்வுகளின் வாயிலாக எங்களால் பல விடயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. அந்த விடயங்களின் அடிப்படையில் தான் ஒரு முறைமை அடிப்படையில் ஒரு நிர்வாகத்தினுடைய ஒரு பொறிமுறைக்கு உட்பட்டு தான் இந்த கலைப்பீட மாணவர் ஒன்றியம் இந்த ஊடக அறிக்கையை மேற்கொண்டு கொண்டிருக்கின்றது. இந்த பேரவை கூட்டத்தினுடைய முடிவுகள் வெளிவந்த பிற்பாடு கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரகுராம் அவர்கள் தங்களுடைய பதவி விலகல் கடிதத்தினை கையளித்தார் என்ற செய்திகள் வந்தவுடன் இந்த 2 விடயங்களுக்கு இடையிலான தொடர்புகளை அலசுவதாகத்தான் இந்த கூட்டமானது அமைய இருக்கின்றது. இந்த அடிப்படையில் மாணவர்கள் ஒழுக்காற்று விடயம் சார்ந்து போதை வஸ்து மற்றும் மதுபானத்தினை உட்கொண்டு பரமேஸ்வரன் ஆலயத்தின் முன்றலில் மற்றும் தமிழர்களினுடைய பண்பாடுகளையும் அடையாளங்களையும் பேசுகின்ற பொங்குதமிழ் தூபிக்கு அருகாமையில் உள்ள கல்லாசன பகுதியில் முச்சக்கர வண்டிகள் சகிதம் நின்று ஏனைய மாணவர்களோடு தர்க்கத்தில் ஈடுபட்ட வேளை கலைப்பீடாதிபதி சட்ட நிறைவேற்று அதிகாரி, யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திற்கான சட்ட நிறைவேற்று அதிகாரி, பாதுகாப்பு உத்தியோகத்தர் என்பவர்களால் அவதானத்திற்கு உட்படுத்தப்பட்டு மேற்படி உத்தியோகஸ்தர்களோடு தகாத வார்த்தைகளோடு முரண்பட்டதோடு மட்டுமல்லாமல் வெளியில் சென்றும் பொதுமக்கள் மத்தியில் ஏராளமான தகாத வார்த்தைகளை மேற்கொண்டார்கள் என்ற அடிப்படையில் வழக்கு ஒன்று குறிப்பிட்ட கலைப்பீட மாணவர்கள் மீது தொடுக்கப்பட்டு அந்த வழக்கானது ஆரம்பகட்ட விசாரணை, 2ஆம் கட்ட விசாரணை, போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காற்று சபை குழு, அதனைத் தொடர்ந்து பேரவை என்ற ஒரு சிஸ்டமேட்டிக் முறையின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. மேற்படி இந்த போர்ட் ஆஃப் டிசிப்ளின் என்று சொல்லப்படுகின்ற ஒழுக்காற்று சபையானது குறித்த மாணவர்களுக்கு குறிப்பிட்ட வருட கால தண்டனைகளை பிரேரித்திருந்ததாகவும் இவ்வளவு காலமும் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட முடிவினை பேரவையானது எவ்வித நிபந்தனைகளுமின்றி கேள்விக்குட்படுத்தி அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கியதாகவும் எங்களால் என்ன செய்யப்படுகின்றது, அறிவிக்கப்படுகின்றது. மேற்படி நிகழ்வுகள் யாவும் தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது. அதாவது போதை வஸ்து பாவனை, மதுபாவன பாவனை தினமும் ஆலயம் ஒன்றல்ல இடம்பெற்றது. இதன் அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டது என்றபடியும் சொல்லப்படுகின்றது. நீங்கள் கேட்கலாம், உங்களுக்கு ஆதாரம் இருக்குண்டு. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய பீடாதிபதி, சட்ட நிறைவேற்று அதிகாரி, பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் எவ்வித அடிப்படையில் பொய் சொல்ல வேண்டும் என்ற முதலாவது கேள்வி. நீங்கள் வேணுமெண்டா நான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடயம் காட்டுகின்றேன். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பரமேஸ்வர ஆலய பிரதான நுழைவாயிலுக்கு முன்றில் காணப்படுகின்ற சில தடயங்கள் இங்கு போதைப்பொருள் பாவனைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற எண்ணத்தை எங்களுக்கு தூண்டுகின்றது. அந்த இடத்தினை நாங்கள் நிச்சயம் இந்த ஊடகங்களுக்கு காண்பிப்போம். இந்த கல்லாசனம் மேற்படி இந்த விடயம் தொடர்பாக குறித்த மாணவர்கள் கல்லாசனம் அகற்றப்பட்டது. கல்லாசனம் அகற்றப்பட்டதன் விளைவாக அதனை நாங்கள் விமர்சித்த காரணத்தினால்தான் பழிவாங்கப்பட்டோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தனர். ஊடகத்திட்டையும் இந்த சமூகத்திட்டையும் மிக காத்திரமாக ஒரு கேள்வி நாங்கள் முன்வைக்கின்றோம். கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற விடயத்தை கேள்விக்குட்படுத்துகின்ற
பெரிதுபடுத்துகின்ற சமூகத்தில் பேசுகின்ற நீங்கள் ஏன் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டது என்ற ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்களாக இருந்தால் இந்த ஊடக சந்திப்பினை நாங்கள் வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்திருக்காது. அந்த கல்லாசனம் அகற்றப்பட்டதை மாத்திரம் கதைக்கின்ற இந்த சிலர் சமூகத்தை குற்றம் சொல்லிடாத ஊடகத்தை குற்றம் சொல்லிடாத சிலர் அந்த பீடாதிபதி ரகுராம் அவர்களால் கலைப்பீடத்தின் வளாகத்திற்குள்ள கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தோட உரையாடி பொருத்தமான இடங்களில் மிகவும் மேம்படுத்தப்பட்ட மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய 10 கல்லாசனங்களை நிறுவியிருக்கின்றார். இது கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தினுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் தளத்திலையும் பதியப்பட்டிருந்தது. இது தொடர்பாக இந்த சமூகம் குறிப்பிட்ட மாணவர்கள் ஆராயாமை எங்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தியை அளிக்கின்றது. மூன்றாவது விஷயம், எங்களுடைய இனத்தினதும் எங்களுடைய பண்பாட்டினதும் அடையாளமாக காணப்படுகின்ற எங்களுடைய இலட்சிய வேணவாக்களை இன்றைய சந்ததிக்கு கடத்தி கொண்டிருக்கின்ற மிக புனிதமான பொங்குதமிழ் தூபி இருக்கின்ற பொங்குதமிழ் தூபிக்கு வெறுமன 15 அடி தூரத்தில் தான் அந்த கல்லாசனம் காணப்பட்டது. அந்த கல்லாசனத்தில் நடைபெற்ற அசமந்த போக்கு, போதைப்பொருள் பாவனை, மதுபான பாவனை, இதன் அடிப்படையில் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட சில வார்த்தை பிரிவுகள், அநாகரிக தன்மைகள் ஜாவையும் மாணவ ஒழுக்காற்று குழுவால் மிகவும் நுண்ணிப்பாக கவனிக்கப்பட்டு அது தொடர்பாகத்தான் அந்த கல்லாசனம் இன்றைக்கும் அந்த கல்லாசனம் அகற்றப்பட்ட தொடர்பில் ஏராளமான மாணவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில மாணவர்கள் சொல்லியிருக்கிறோம், அண்ணன் இப்போதான் நாங்கள் நிம்மதியாக அந்த இடத்தால் போய் வாரமண்டு. பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் என்றது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் விடயங்களில் எவ்வளவு அக்கறை செலுத்தலுமோ, கலைப்பீட மாணவர் ஒன்றியமானது மாணவர்களுடைய ஒழுக்காட்டு சார் நடவடிக்கைகளில் எவ்வளவு தூரம் கவனம் செலுத்தலுமோ, பாதிக்கப்பட்ட மாணவர்கள் சார்பாக நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்குது. நேற்றைய தினம் முதவையின் கூட்டமானது கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்தில் எங்களோட கலைப்பீட மாணவர் ஒன்றியத்தில் இருந்த முன்னாள் உறுப்பினர்களும் கலைப்பீட மாணவர்களும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதால் கலைப்பீட பீடாதிபதியால் அவர்களுக்கு வகுப்பு தடைகள் விதிக்கப்பட்டது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. அந்த விடயங்களில் முதவையால் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் எங்களுடைய கலைப்பீடாதிபதி ரகுராம் சார் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் நேற்றைய தினம் பதவி விலகியிருந்தார். கலைப்பீடத்தினுடைய வளர்ச்சியானது தற்காலங்களில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. கலைப்பீடமானது ஏனைய பீடங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக நடைபெறுற இந்த நாட்களில் அவருடைய பதவி விலகலானது எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளது.